தொழிலாளர் மக்கள் விரோத கொள்கைகளை கைவிடக் கோரி இப்போது நாம் துவக்குகிறோம். அதனுடைய முதல் பகுதியாக நம்முடைய வேண்டும் என கேட்டு இப்போது தமிழகம் இந்திய சிந்தாபாத் சிந்தாபாத் வெல்லட்டும் வெல்லட்டும் சிஐடியு வெல்லட்டும் தொழிலாளி வர்க்க கோரிக்கைகளை அமலாக்கு அமலாக்கு சொல்லி தர்ணா போர் என்று சொல்லி தர்ணா போர் சிஐடியு தர்ணா போர் மத்திய அரசு கடந்த 25 ஆண்டுகளாக புதிய பொருளாதார கொள்கை வந்த பிறகு மக்களுடைய வாழ்க்கை தர தேவைகள் கூடிக்கொண்டே போகின்றன. ஆனால் அதற்கேற்ப வருமானம் உயர்வது கிடையாது. உயர்வது குறித்து அரசுகள் கவலைப்படுவது கிடையாது. இன்னொரு பக்கத்தில் ஏற்கனவே இருக்கிற வேலையில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலே தீப்பெட்டி, பட்டாசு, ஜவுளி தொழில் போன்ற எல்லாவற்றிலுமே இன்றைக்கு நெருக்கடி, பவர்லூம், கைத்தறி போன்ற எல்லாவற்றிலும். இந்த பகுதியிலே உங்களுக்கு தெரியும் இன்ஜினியரிங் தொழிற்சாலை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று. இப்போது கடுமையாக விலைவாசி தொடர்ந்து ஏறுவது என்பது நடந்த வண்ணம் இருக்கிறது. அரசாங்கம் அதன் பங்கிற்கு டீசல், பெட்ரோலை ஏற்றுகிறது. பருப்பு போன்ற அத்தியாவசிய உணவு பண்டங்களுடைய விலை அனைத்தும் ஏறுகிறது. மருந்து, மருத்துவம், பள்ளிக்கூடம், கல்வி என்று எல்லா செலவுகளும் கூடிக்கொண்டிருக்கின்றன. ஆகவே வேலைவாய்ப்பை பெருக்க வேண்டும். வேலைவாய்ப்பை கான்ட்ராக்ட் முறை என்று இன்றைக்கு இருக்கிற அந்த கொடுமைக்கு முடிவு கட்ட வேண்டும். குறைந்தபட்சம் 15,000 என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். முறைசாரா தொழிலிலே பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள், பவர்லூம், கைத்தறி, ஆட்டோ, சுமைப்பணி போன்று இருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகளுக்கு நலவாரியத்தை முறைப்படுத்தி நடத்த வேண்டும். அவர்களுக்கு சமூக பாதுகாப்பு உத்தரவாதத்தை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். இவை எதை பற்றியும் கவலைப்படாமல் மத்திய அரசு கார்ப்பரேட்டுகளை மட்டும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாநில அரசாங்கம் சில இலவசங்களை கொடுத்து விட்டால் கதை முடிந்தது என்று அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே மிக மிக தற்காலிகமானது. ஆகவே நிரந்தர தீர்வு என்கிற முறையிலே விவசாயிகளுக்கு, நடுத்தர மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, முறைசாரா தொழிலாளர்களுக்கு விலையை கட்டுப்படுத்த வேண்டும், வேலையை உறுதிப்படுத்த வேண்டும், ஊதியத்தை அதிகப்படுத்த வேண்டும். இது இன்றைக்கு எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக வைத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம்.